நாமக்கல் அருகே சிப்காட் அமைப்பதற்கு முப்போகம் விளையும் நிலத்தை தரிசு நிலம் என்று ஆவணங்களை திருத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விவசாயிகள் புகார் அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரை அடுத்த வளையப்பட்டி, பரளி, அரூர், என்புதுப்பட்டியில் 882 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் அமைக்கப்பட உள்ளது. அதற்கான நிலமும் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிப்காட் அமைப்பதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மோகனூர் பகுதியில் சிப்காட் அமைத்தே தீர வேண்டும் என கூறி வருவாய்த்துறையினர் முப்போகம் விளையும் நிலங்களை தரிசு நிலமாக மாற்றி தமிழக அரசுக்கு தவறான தகவல்களை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரடியாக விவசாயிகள் புகார் மனு அளித்தனர். அதில் அரசு ஆவணங்களை திருத்தி முப்போகம் விளையும் நிலத்தை தரிசு நிலம் என ஆவணங்களை திருத்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வளையப்பட்டி பகுதியில், புதுப்பட்டி, அரூர் பகுதியில் சிப்காட்டிற்காக நிலம் எடுத்தே தீர வேண்டும் என்பதற்காக வருவாய்த்துறையினர் 80க்கும் மேற்பட்ட விவசாயிகளுடைய நிலங்களை, முற்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள், அதிலும் குறிப்பாக அவர்கள் அதில் பயிர் செய்திருக்கிறார்கள். அதில் கிணறு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாரத பிரதமனுடைய வருடத்திற்கு 6000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த சலுகையும் அவர்கள் பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சொட்டு நீர் பாசனம் அமைத்திருக்கிறார்கள். பல்வேறு பயிர்களை செய்திருக்கின்ற அந்த இடத்தில் இவர்கள் வருவாய்த்துறையினர் தற்காலிக தரிசு என்று ஆவணத்தை திருத்தி தமிழக அரசிற்கு அறிக்கை அனுப்பியதன் காரணமாகத்தான் இப்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டு அங்கு சிப்காட் நிலம் எடுப்பதற்கான அனைத்து பணிகளும் அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே வருவாய்த்துறை விவசாய நிலங்களை உண்மைக்கு புறம்பாக அந்த இடத்தை திருத்தி தவறான தகவல் அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாவட்ட காவல்துறை நில அபகரிப்பு துணை கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளிப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம்.